எக்ஸசைஸ் 5.5ல செகண்ட் ப்ராப்ளமில் உள்ள ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். ஃப்ராக்ஷனில் இருக்கா ப்ராடக்டில் இருக்கா அப்படின்னு ஃபைண்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் நம்ம ப்ரொசீஜர் கொண்டு போக முடியும். இது வந்து ஆப்வியஸாக ஃப்ராக்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷன்னா நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? d by dx of u by b, u by v, மேலே இருக்கிறது u கீழே இருக்கிறது v அப்படின்னு எடுத்தோம்னா, மேலே இருக்கிறது u கீழே இருக்கிறது v எடுத்தோம் அப்படின்னா இதான் ஃபார்முலா v u dash minus u v dash அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கீழே v வரும், அடுத்து மேலே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் v u dash மைனஸ் போட்டுட்டு அப்படியே ஆப்போசிட்டாக வரும் u v dash பை கீழே இருக்கிறத அப்படியே ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஓகேவா? இவ்வளோதான் ஃபார்முலா. இதை வச்சு நம்ம சம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலி ஃப்ராக்ஷனில் இருக்கா கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. y ஈக்குவல் டு e பவர் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ். ஸோ இதை நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே u என்னது? e பவர் எக்ஸ், v அப்படின்றது என்னது? 1 ப்ளஸ் எக்ஸ். இவ்வளோதான். ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. u v ஃபஸ்ட்டு எழுதிட்டு ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுங்க. u டேஷ் அப்படின்றது என்னென்னா e பவர் எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் e பவர் எக்ஸ் தான். நமக்கு வந்து தெரியும் டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலாஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு ஒரு ரீல்ஸில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. எப்பயுமே டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் e பவர் எக்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா e பவர் எக்ஸ் தான் சேம் தான் வரும். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது e பவர் எக்ஸ் அண்ட் v டேஷ் அப்படின்னு பார்க்கும்போதுல இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும்? 0 ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1. அவ்வளோதான். uv எழுதிட்டோம். நெக்ஸ்ட் அதோட டிஃபரன்ஷியேஷன் எழுதுறோம். இப்போ ஃபார்முலாவில் என்ன இருக்குது? இப்போ நம்ம வந்து ஒய்யை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஃபார்முலாவில் என்ன இருக்குது? v u டேஷ் அப்படின்னு இருக்கா? இங்கே v என்ன இருக்குது? 1 ப்ளஸ் எக்ஸ். v u டேஷ் அப்படின்றது என்னது? e பவர் எக்ஸ் மைனஸ் u v டேஷ். uன்றது என்னது? e பவர் எக்ஸ். v டேஷ் அப்படின்றது என்னது? 1. ஸோ ஃபார்முலாவில் ஃபஸ்ட் எழுதிட்டோம். v u டேஷ் மைனஸ் u v டேஷ் அவ்வளோதான் பை v ஸ்கொயர். v ஸ்கொயர்ன்றது என்னது? 1 ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். சிம்பிளாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை சால்வ் பண்ண போதும், அதாவது ஜஸ்ட் கேல்குலேஷன் தான். என்ன பண்ணுறோம்? இந்த e பவர் எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ e பவர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு e பவர் எக்ஸ் மைனஸ் e பவர் எக்ஸ் இன்ட்டு 1 ஆப்வியஸாக e பவர் எக்ஸ் தான் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அவ்வளோதானா? இப்போ e பவர் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் e பவர் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் எதுவும் நான் அப்லோட் பண்ணணுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ் எதுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ.